Hello friends, welcome back to Ask News YouTube channel. இன்றைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னா வந்து இஃப்தாருக்கு நான் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு கஞ்சி வந்து செய்ய போகிறேன். அது மாசி கஞ்சி. நான் சொல்லியிருந்தேன் நான் 30 டேஸ்க்கும் இல்லை 29 டேஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கஞ்சி தான் செய்ய போகிறேன், ஒரே மாதிரி இல்லாமல். ஸோ அதில் ஒரு வெரைட்டி தான் இது. இந்த மாசி கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக ஆகிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்க் நியூஸ் யூடியூப் சேனல். இப்போ இதில் வந்து 4 கப்ஸுக்கு மாதிரி ஒரு 250-300 கிராம்ஸ்க்கு மாதிரி பச்சரிசி எடுத்திருக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி பாலும் தண்ணியும் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற ஐட்டங்கள் வந்து இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். மாசி கஞ்சிக்கு கட்டாயம் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி, லீக்ஸ், கேரட், உங்களுக்கு தேவையான என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு இதோட சேர்த்து புதினா கொத்தமல்லி இப்போதைக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பீன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள், உப்பு 1/4 டீஸ்பூனுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. தேவையான திரும்ப உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளையிலும். உப்பு கூடினா அப்புறம் குடிக்க கஷ்டமாகிடும். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாம் நீங்கள் அப்படி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமான எங்களோட ஐட்டம் தான் இப்போ மாசி நீங்கள் கைப்பிடி அளவுக்கு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட் வரதுக்கு. அதுக்கப்புறம் இது அப்படியே நல்லா ஃபுல்லாக வேகட்டும். நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறம் நான் மற்ற விஷயங்களை பார்ப்போம். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி நல்லா வெந்ததுக்கு போகிறோம். 2 கப் கட்டிப்பால் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து பருப்பு, சோம்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச கொச்சிக்காய், இந்த வரமிளகாய், அதே போல் வெங்காயம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அப்படியே இதில் கொட்டி கிளறிக்கோங்க. மாசி கஞ்சி ரெடி ஆகிட்டு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொண்டு வரும். செஞ்சு பாருங்க கட்டாயம். இது தாளிப்பு கட்டாயம் செய்யணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ.